வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் தான் எப்படி பண்ணுறது, வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ போராக்ஸ் ஆக்டிவேட்டர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு கொடுத்து விட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி ஸ்டோனாக தான் இருக்கும், இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறணும். இதை வந்து மிக்சியில் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து இதை வந்து தட்டி தான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்லாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே எப்படி ஒரு ஆக்டிவேட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்டிவேட்டர் பண்ணுறதுக்கு வெறும் 9 ருபீஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாக்கெட்டே வந்து 9 ருபீஸ் தான். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கிடைச்சாலும் ஆக்டிவேட்டர் செஞ்சு வச்சுக்கிறேங்க. ரெண்டுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை வந்து நல்லா நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிறோம். இதை நல்லா வந்து நுணுக்கி எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஆக்டிவேட்டருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ எந்த ஆக்டிவேட்டர் இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆக்டிவேட்டராக. அது கிடைச்சாலும் சரி, இது கிடைச்சாலும் சரி, நீங்கள் எது கிடைச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ இதை நான் வந்து நல்லா வந்து தட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 8 கண்டெய்னரில் வந்து நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். 20 ருபீஸ் வாங்கினதுக்கு வந்து எனக்கு இந்த அளவு வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சா நீங்கள் நிறைய ஸ்லைம் வந்து செய்யலாம். அதே மாதிரி அந்த நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண பேக்கெட்டுமே நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து தேவைப்படும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். வாங்க இது எப்படி மேக் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த பவுடரை வந்து நான் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து இப்போ உடனே நீங்கள் செய்ய போகிறதா இருந்தால் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் பவுடரே வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவே வந்து போதும். அப்போ நீங்கள் அந்த 20 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கிறலாம். ஸோ இதில் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது நான் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றிங்கன்னா வந்து கரையாது, கரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து இது வந்து கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் அது வந்து அப்படியே அடியில் கிடக்குது பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது வந்து கரைஞ்சிரும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு க்ளூ பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கிறங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அடியில் கொஞ்சம் கரையாத மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணியை ஊற்றி திருப்பி நான் வந்து அந்த பாட்டிலே ஊற்றிக்கிறேன். நம்ம ஷேக் பண்ணிக்கிறணும். பாட்டிலை ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைம் செய்யும்போது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுலில் கிளியர் க்ளூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கிளியர் க்ளூ கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேன். கிளியர் க்ளூ எடுத்துக்கிட்டு இந்த பாட்டில்லையே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணி இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த க்ளூ பாட்டில்லையே வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த க்ளூவில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியும் இந்த க்ளூ வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா இன்னொரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளாக ஹோம்மேடாக செஞ்சு வச்ச ஆக்டிவேட்டரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவேட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து வந்துருச்சு பாருங்களேன்.
ஸோ மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்துடும். குயிக்காக உங்களுக்கு ஸ்லைம் செய்யணும்னா இந்த பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறங்க. ஸோ இந்த ஆக்டிவேட்டர் வந்து ஃபெவிகாலில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா கிளியராகவே இருக்குது ஸ்லைமு. நல்லா இருக்குது ஸ்லைமு. கிளியர் ஸ்லைம் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகாலில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி ஃபெவிகால் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபெவிகாலில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் இந்த ஸ்லைமில் வந்து இந்த க்ளூவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் கிளிசரின் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். ஏன் கிளிசரின் ஆட் பண்ணுறோன்னா வந்து அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்லைமில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ தண்ணி வந்து அதிகமானாலும் வந்து நமக்கு வந்து ஸ்லைம் வந்து கிடைக்கும், பட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். வந்து இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆட் ஆகிடுச்சிங்க. நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து கொஞ்சம் தான் வருது. பாருங்கள், இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து வாட்டர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து வரும் வாட்டர் அதிகமானாலும், பட் வந்து ஸ்லைமோட அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். நான் வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து கொஞ்சமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே நான் வந்து ஸ்லைமை வந்து இந்த கையில் எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒட்டாதுங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த ஸ்லைமு. நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ வாட்டர் அதிகமானதுனால வந்து ஸ்லைமோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, மற்றபடி வந்து ஸ்லைம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டர் கூட உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைம் செய்யும்போது இந்த வாட்டரையே ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்லைம் செஞ்சோம்னா ஸ்லைம் வந்து சூப்பராக வரும். ஏன்னா இதில் வந்து ஆக்டிவேட்டர் ஆட் ஆகிருக்கு. அதனால் வந்து இதில் நீங்கள் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணாலே போதும், ஸ்லைம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுவுமே நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. எதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ட்ராப் வந்து க்ளூ ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ க்ளூ ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், வந்து மறுபடியும் ஸ்லைம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.